Hi guys, welcome to Learn with News YouTube channel. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாக்கரோட நெக்ஸ்ட் அப்டேட்டிங் சீரிஸ் தான். அந்த அட்வான்ஸ் சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாக்கரோட நெட்வொர்க்கிங்னா என்ன, டாக்கரில் வால்யூம் கான்செப்ட்னா என்னன்னு சொல்லிட்டு டீப் டிரைவாக பார்த்துருக்கோம். அதோட லேப் செஷனும் வந்து நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்கரோட கம்ப்ளீட் ஜேர்னி. ஸோ டாக்கர்னா என்ன, ஸோ அண்ட் தென் டாக்கரில் ஃபைல்ஸ், அதாவது இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு டாக்கர் ஃபைல் எப்படி எழுதுறதுக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து உங்களோட இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு தியரி கான்செப்ட்ல நீங்கள் டாக்கரை பற்றி யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறீங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படின்னா அங்கே நீங்கள் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அப்படின்ற பாயிண்ட்டை இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் டைம் நிறைய பேர் வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸும் கேட்டிருந்தீங்க, அதை நான் இந்த ஷார்ட்ஸ்லேயே வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை இது வரைக்கும் பார்க்காதவங்க இந்த ஷார்ட்ஸையும் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒவ்வொரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் நான் டே பை டே வந்து 1 2 3ன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு நீங்கள் இந்த ஒரு ஷார்ட் நோட் மாதிரி பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வந்து ஐடியா கிடைக்கும். ஸோ வாங்க டாபிக் குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் டாபிக்ஸில் உங்களுக்கு நான் காமிச்ச மாதிரி இந்த டாக்கர்லாம் ஆல்ரெடி ஐ மீன் EC2 மிஷின்ஸ் நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஸோ அந்த செட்டப் நான் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிக்கிறேன். டாக்கர் பீஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக ஏதாச்சும் ஆக்டிவாக இருக்கா இல்லையா சொல்லிட்டு தெரிஞ்சிடும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டாக்கரை வந்து இந்த மிஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் டாக்கர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோஸ் இந்த ஜேர்னி வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். ஸோ டாக்கர் அதில் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ டாக்கர் இருந்தால் தான் நம்ம நெக்ஸ்ட் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ண முடியும். அதுக்கு டாக்கர் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க அதில். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டாக்கரில் நெட்வொர்க்கிங் ஒன்று அண்ட் தென் வால்யூம் சொல்லிட்டு இந்த ரெண்டு டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங்னா என்ன. இந்த நெட்வொர்க்கிங் வந்து டாக்கர்லேயும் இருக்குது, விபிசின்னு சொல்லிட்டு AWSல ஒரு ஒன் ஆஃப் த சர்வீஸ் இருக்குது, குபர்னெட்டிஸ் நெட்வொர்க்கிங் இருக்குது. நம்ம எங்கே போனாலுமே இந்த நெட்வொர்க்கிங் இருக்கும். ஸோ இந்த நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நெட்வொர்க்கிங் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உங்களை ஒரு ஐசோலேஷன் மோடில் மேக் பண்ணுறதுக்காக. நார்மலாகவே டாக்கரில் இருக்க கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து ஐசோலேஷன் மோடில் தான் இருக்கும். ஸோ 1 to 1 கம்யூனிகேட் ஆகாது, தனித்தனி கண்டெய்னர்ஸாக தான் ஃபார்ம் ஆகும். அப்படி தனித்தனி கண்டெய்னர்ஸாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து செக்யூராக நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு, ஸோ நீங்கள் வச்சிருக்கிற எல்லா கண்டெய்னர்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேஷன் மோடில் தான் இருக்கும். அதில் நீங்கள் நெட்வொர்க்கிங் போட்டு ஒரு கண்டெய்னர் டு ஒரு கண்டெய்னர், அதாவது நீங்கள் ஒரு வெப் சர்வருக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ஆப் சர்வருக்கு ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, டேட்டா பேசஸ்க்கு ஒரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி மல்டிபிள் இப்போ 3 கண்டெய்னர்ஸ் இருக்குது. இந்த 3 கண்டெய்னர்ஸுமே நீங்கள் ஒரே நெட்வொர்க்கில் கொண்டு வரதுக்கு இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். நீங்கள் ரியல் டைமில் போகும்போது இந்த நெட்வொர்க்கிங் இங்கே டீப் டிரைவாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தனியாக இதுக்குன்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்காது. ஏன்னா குபர்னெட்டிஸ் நெட்வொர்க்கிங் இருக்குது அண்ட் தென் VPC நெட்வொர்க்கிங் இருக்குது. பட் ஆனால் இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ உங்களுக்கு நெட்வொர்க்கிங் கான்செப்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டாக்கர் நெட்வொர்க்கிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த டாக்கர் நெட்வொர்க்கிங்கில் மொத்தம் 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங் இருக்குது. ஒன்று வந்து இந்த ஹோஸ்ட்டு, ஃபஸ்ட்டு வந்து டிஃபால்ட் வந்து பிரிட்ஜ் தான். இந்த பிரிட்ஜுன்றது எப்பயுமே டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் அண்ட் தென் அதுக்கப்புறம் ஹோஸ்ட்னு ஒன்று இருக்குது, நன்னு சொல்லிட்டு மொத்தம் 3 நெட்வொர்க்கிங் வந்து ஒரு ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் தான் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க்கிங். டாக்கரில் நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணியிருக்க இது வரைக்கும் நீங்கள் டாக்கர் ஜஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணீங்க, அதில் வந்து புல் பண்ணி பார்த்தீங்க, கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணீங்க, இமேஜஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க. இந்த கான்செப்ட்ல ஒரு டாக்கர் நீங்கள் கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணுறீங்களா, அந்த கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டெடிகேட்டடாக ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. அந்த நெட்வொர்க்கிங் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் ஃபார்மேட்டில் இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ப்ரைவேட் நெட்வொர்க்கிங். ஸோ உங்களோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து செக்யூராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த டிஃபால்ட் நெட்வொர்க்கிங், அதாவது இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. இதில் என்ன ஸ்பெஷல், இந்த 3 டைப் ஆஃப் நெட்வொர்க்கிங்கில் என்னென்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்கில் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா அது ஒரு டிசைன் டயக்ராம் இருக்குது, நான் காமிக்கிறேன். இப்போ இதுதான் சொல்லியிருந்தேன், இந்த வெப் சர்வருக்கு நீங்கள் ஒரு செட்டப் மேக் பண்ணியிருக்கீங்க அண்ட் தென் டேட்டா பேசஸ்க்கு தனியாக ஒரு கண்டெய்னர் மேக் பண்ணியிருக்கீங்க. இந்த 2 கண்டெய்னரும் நீங்கள் ஒரே நெட்வொர்க்கிங்கில் கொண்டு வந்திருந்தால் இது ரெண்டுமே மியூச்சுவலாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். இல்லை அப்படின்னா தனித்தனியாக இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஐசோலேட்டட் கண்டெய்னர்ஸில் இருக்கும். இதனால் பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்கில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வச்சிருக்கிற, அதாவது வெளியே இப்போ நீங்கள் ஒரு ஐபி ஹிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப் லெவலில் அதாவது உங்கள் சிஸ்டம் லெவலில் ஒரு ஐபி இருக்கும். அது வந்து இந்த 192.168.0.2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் ஆஃப் ஐபி இருக்குது. இதுவே வந்து நீங்கள் ஒரு EC2லையோ ஏதாச்சும் ஒரு சர்வரில் நீங்கள் டிப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் ஐபிஸ் இருக்கும். அந்த ஐபி அண்ட் தென் இங்கே ஒரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணுறீங்களா, கண்டெய்னருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐபி இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து மியூச்சுவலாக வந்து கம்யூனிகேட் பண்ணி டாக்கர் 0, அதாவது விர்ச்சுவல் ஈத்தர்நெட் டாக்கர் 0 சொல்லிட்டு நியூட்ரலைஸ்டு டிராஃபிக் பில்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணி வெளியே இருந்து ஏதாவது ஒரு ஆக்சஸ் வருது அப்படின்னா அது வந்து இந்த ஃப்ளோவில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரிட்ஜ் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங். அதுதான் வந்து இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங். ஸோ ஒன்றும் கிடையாது, நீங்கள் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிற நெட்வொர்க்கிங் அது வந்து உள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இந்த டாக்கர் 0 போட்டு நீங்கள் நியூட்ரலைஸ்டு பண்ணி விட்டுவீங்க. அப்போ வெளியிருந்து ஒரு நெட்வொர்க்கிங் உள்ளே வர மாதிரி
நீங்க ஆக்சஸ் பண்றதா, அதாவது இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செட் பண்றதா வந்து இந்த கண்டெய்னர்ஸ் நெட்வொர்க்கிங். இதுக்கு நீங்க டெடிகேட்டடா போர்ட் எல்லாமே நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இந்த கேஸ்ல என்ன நடக்கும்னா, இப்போ இதுக்கு வந்து ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணிருப்பீங்க. இது வந்து வேற நெட்வொர்க்கிங்ல இருக்கு. இப்போ இது வந்து 172 சீரிஸ்ல இருக்கு, இது வந்து 10 சீரிஸ்னு சொல்லிட்டு வேற வேற நெட்வொர்க்கிங் போட்டிருக்கீங்க. இது வந்து அந்த டிஃபால்ட் செட்டப்ல இருக்கிற 172 சீரிஸ், இது வந்து நீங்க ஓனா மேக் பண்ணிருக்க 10 சீரிஸ் அப்படின்ற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியா நீங்க வச்சிருப்பீங்க. அது ரெண்டுத்தையுமே வந்து காமன் நெட்வொர்க்கிங்கா பில்டு பண்ணிட்டு ஒரே போர்ட் போட்டீங்க அப்படின்னா, ஸோ ஒரே ஒரே நெட்வொர்க்கிங்ல இருக்கு அப்படின்னா, நீங்க இந்த கண்டெய்னர்ஸ்ல இருந்து இந்த கண்டெய்னர்ஸை நீங்க கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அந்த கம்யூனிகேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட். ஸோ பிரைவேட்டா ஒரு கண்டெய்னர்ஸ் டு இன்னொரு கண்டெய்னர்ஸ் வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் வந்து இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங். ஸோ நார்மலா ஜென்ரலா அது வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. நீங்க இந்த மாதிரி வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸை நீங்க பில்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் நீங்க மேக் பண்ணுவீங்க. இந்த இந்த பிரைவேட் நெட்வொர்க்கிங் ஆல்ரெடி இருக்கிற அந்த நெட்வொர்க் உள்ள தனியா ஒரு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணி இந்த ரெண்டு நெட்வொர்க்கிங், இப்போ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளோவில் இருக்கும் 172, இது 10 இருக்கு. இது ரெண்டுமே வேற வேற ஐபிஎஸ், இது ரெண்டுமே கம்யூனிகேட் பண்ணாது. அப்போ நீங்க என்ன பண்ணிருப்பீங்கன்னா நெட்வொர்க்கிங் தனியாக ஒரு பிரிட்ஜ் மை பிரிட்ஜ்னு சொல்லிட்டு நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணி அந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்கும் இதுவும் வந்து ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கிங்குள்ள ஃபார்ம் பண்ணா உங்களால கம்யூனிகேட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்போ இந்த மிஷின்லேருந்து இந்த மிஷினுக்கு நீங்க ஏதாச்சும் ஒரு டேட்டாஸை நீங்க பிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த செட்டப் தான் எப்படி லேபா பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டெமோ வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் தென் ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு செகண்ட் டைப் இருக்கு. இந்த ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங்ன்றது நத்திங் பட் இதே டைப் ஆஃப் கான்செப்ட் தான். லைக் இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ தான் இருக்கும். ஆனால் ஹோஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி மல்டிபிள் நெட்வொர்க்கிங்லாம் இருக்காது. ஸோ நீங்கள் வெளியே என்ன ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதே ஐபி லெவல், அதே ஐபிஎஸ் தான் வந்து உள்ள இருக்கிற கண்டெய்னர்ஸும் வந்து கம்யூனிகேட் பண்ண மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் ஐபிஎஸ் இருக்கும். வெளியே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி இருக்கு, உள்ள கண்டெய்னர் லெவலில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஐபி இருக்கு. ஸோ இங்கே 2 ஐபிஎஸ் இருக்கு. ஆனால் ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங்கில் ரெண்டுமே வந்து ஒரே நெட்வொர்க்கிங் சேம் நெட்வொர்க்கிங்கில் தான் கம்யூனிகேட் பண்ணோம். இதெல்லாமே வந்து இதனால தான் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ ஈஸியாக வந்து அட்டாக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. அதனால இதை வந்து ஃபார்ம் பண்ணுறது இல்லை. பட் ஆனால் தெர் இஸ் ஒரு இன்டர்னல் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபார்மேஷன்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்டர்னலாக ஒரு சர்வர் டு இந்த சர்வர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, இல்லை நான் ஒரே ஐபியில் தான் எல்லாமே நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணியிருக்கேன், உங்கள் ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே நான் ஃபார்ம் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கன்சர்ன்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் கொஞ்சம் செக்யூரிட்டி ரிஸ்க்கும் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதுதான் வந்து இந்த டாக்கரில் இருக்கிற ஹோஸ்ட் நெட்வொர்க்கிங். மிச்சம் இருக்கிற நன் நெட்வொர்க்கிங்கில் நன்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. அந்த நன் நெட்வொர்க்கிங்கில் உங்களுக்கு ஐபிஎஸ் எதுவுமே கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு கண்டெய்னர்ஸ் மட்டும் ஃபார்ம் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து நீங்கள் அதாவது அதையும் வந்து இன்டர்னல் பர்பஸ் மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து நெட்வொர்க்கிங் ஃப்ளோ. மோஸ்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நெட்வொர்க்கிங்கில் பிரிட்ஜ்னு சொல்லிட்டு ஒரு நெட்வொர்க்கிங் இருக்குது. தட் வில் பி த டிஃபால்ட் நெட்வொர்க்கிங். அந்த நெட்வொர்க்கிங்கை யூஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர் டு இன்னொரு கண்டெய்னர் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிற ஒரு ப்ராக்ரஸ் தான் வந்து இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங். இதை எப்படி செட் பண்ணுறது லைவ் டெமோ வந்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து இங்கே மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாக்கரில் இருக்கிற வால்யூம் கான்செப்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ ரெண்டுத்தோட டெமோ வீடியோஸையும் வந்து ஒரே ஃப்ளோவில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த வால்யூம் கான்செப்ட் என்ன பண்ணுது, டாக்கரில் இப்போ நெட்வொர்க்கிங் பார்த்தீங்க, அண்ட் தென் வால்யூம் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்கரில் இந்த வால்யூம்ன்றது டாக்கரில் ஃபார்ம் பண்ணுற கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து எஃபிமெரல் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கண்டெய்னர்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அந்த கண்டெய்னர்ஸ் வந்து எப்போ வேணாலும் வந்து டெஸ்ட்ராய் ஆக சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி டெஸ்ட்ராய் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபார்ம் பண்ணுறதா வந்து இந்த டாக்கர் வால்யூம். அதாவது நீங்கள் ஒரு கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, அந்த கண்டெய்னர்ஸ் வந்து எஃபிமெரல் ஸ்டேட் அப்படின்னா எப்போ வேணால் அந்த கண்டெய்னர்ஸ் வந்து டெலீட் ஆகும், இல்லை கிராஷ் ஆகும், என்ன வேணால் சான்சஸ் இருக்குது. அப்படி அது டெலீட் ஆச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த டேட்டாஸும் வந்து உடனே வந்து போயிடும். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பேக்கப் மாதிரி எடுத்து வச்சிருப்பீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு வேர்ட் டாக்குமெண்ட் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் நோட் பேடில், சடனாக வந்து அது சேவ் ஆகாமல் இருக்கு அப்படின்னா நீங்கள் பவர் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது டெலீட் ஆயிருக்கு அப்படின்னா அது உங்களுக்கு லாஸ் தான். அந்த மாதிரி ஃபார்மேஷன் வராமல் இருக்கிறதுக்கு டாக்கரில் வால்யூம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த வால்யூமில் என்ன பண்ணலாம் அப்படின்னா உள்ளே இருக்கிற கண்டெய்னர்ஸ் உள்ளே இருக்கிற டேட்டாஸை நீங்கள் வெளியே அதாவது நீங்கள் எந்த பிளேஸ்க்கு நீங்கள் மவுண்ட் பண்ணி அதை வெளியே எடுக்க முடியுமோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ஒரு வால்யூம் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கலாம். வால்யூம் நத்திங் பட் ஸ்டோரேஜ் தான். ஸோ உள்ளே இருக்கிற டேட்டாஸை அதை நீங்கள் வெளியே எடுத்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு இது சப்போர்ட் ஆகும். அதாவது பெர்சிஸ்டன்ட் ஸ்டோரேஜ் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் பண்ணலாம். இதுக்குன்னு டெடிகேட்டடாக நீங்கள் அந்த கண்டெய்னர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரேஜை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே என்ன ஆனாலும் சரி உங்களுக்கு அதில் இருக்க டேட்டாஸ் வந்து லாஸ் ஆகாமல் இருக்கும். அதுதான் வந்து இந்த கான்செப்ட். ஸோ இந்த ஃப்ளோ பண்ணுறதுக்கு 2 டைப் ஆஃப் மாடல் இருக்குது இங்கேயும். ஒன்று வந்து வால்யூம்னு ஒரு மாடல் இருக்குது, அண்ட் தென் இன்னொன்று வந்து பைண்ட் மவுண்ட்னு இருக்குது. ஸோ வால்யூம்னு ஒன்று பைண்ட் மவுண்ட்னு இருக்குது. இந்த கண்டெய்னர் ஒன்று ஃபார்ம் பண்ணி இது வந்து ஒரு செட்டப். இந்த செட்டப் வந்து அதாவது டாக்கர் மிஷின் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற இடத்துல நீங்கள் மேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா
அதுக்கு பேர் பைண்ட் மவுண்ட். விச் மீன்ஸ் இப்போ ஒரு EC2 மிஷின்ஸில் நீங்கள் டாக்கர் இப்போ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு பாத் கிரியேட் பண்ணி, அதாவது ஒரு வால்யூம்க்குன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணி, அதை வந்து நீங்கள் உங்களோட கண்டெய்னர்ஸ்குள்ளே அட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, ஸோ கண்டெய்னர்ஸில் ஏதாச்சும் ஒரு டேட்டா உள்ளே போய் கண்டெய்னர்ஸ்குள்ளே ஏதாச்சும் ஒரு டேட்டாஸ் ஆட் பண்ணும்போது அது வெளியே இருக்கிற உங்களோட அந்த EC2ல இருக்கிற ஸ்டோரேஜ் பாத்தில் ஃபில் ஆகிட்டே இருக்கும். அதுதான் வந்து பைண்ட் மவுண்ட். வால்யூம்ன்றது கண்டெய்னர்ஸ்குள்ளேயே வந்து செப்பரேட்டாக ஒரு மெமரி சிஸ்டம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2 டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோவும் இருக்குது. டாக்கர் எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த இடத்துல, ஐ மீன் டாக்கர் எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணுற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இல்லை நான் செப்பரேட்டாக மெமரின்னு சொல்லிட்டு கண்டினியூஸ் லெவலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனாலும் வச்சுக்கலாம். 2 டைப் ஆஃப் ஒர்க் ஃப்ளோ இருக்குது. இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஜஸ்ட் வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கும் போது, வால்யூம்ன்றது டெம்பரரி ஸ்டோரேஜ், அதாவது ஒரு கண்டெய்னரும் வந்து எஃபெமரல் ஸ்டேட்டில் இருக்கும். அந்த டேட்டாஸ் மிஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு செப்பரேட்டாக ஒரு பிளேஸில் வந்து நம்ம எடுத்து வைக்கிறோம். அது எப்படி பண்ணுறது? ஆனால் இது வந்து நீங்கள் ரியல் டைமில் நெட்வொர்க்கிங் மாதிரி கிடையாது. இந்த வால்யூம் வந்து நீங்கள் ரியல் டைமில் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும். நீங்கள் டாக்கர் ஃபைல் எழுதினாலும் சரி, இல்லை ஓனாக எந்த ஸ்கிரிப்ட் எழுதினாலும் சரி, இந்த வால்யூம் வந்து எப்பயுமே கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் கியூபரேட்ஸில் போனாலும் சரி, பெர்சிஸ்டன்ட் வால்யூம் சொல்லிட்டு நீங்கள் பிவிசின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே வந்து நீங்கள் தனியாக நீங்கள் எழுதி தான், ஐ மீன் தனியாக நீங்கள் இந்த டிசைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ அது எப்படி செட் பண்ணுறது, இந்த வால்யூம் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ப்ரைவேட்டில் இருக்கிறப்போ இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் பார்க்கும்போது நான் இதை சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு பப்ளிக்காக மாற்றிடுறேன். நீங்கள் இந்த செட்டப், அதாவது இந்த லேப் செட்டப் இருக்கிறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெட்வொர்க்கிங் பார்த்துருந்தோம். அந்த நெட்வொர்க்கிங்கோட லேப் செஷன்ஸ் இருக்குது. அது எப்படி 1 by 1 செட் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முதல் ஆல்ரெடி நான் அந்த டாக்கர் பேஸ் கொடுத்து பார்த்தேன். என்னோட கண்டெய்னர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ஃபார்மில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு அதாவது செப்பரேட்டாக ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. இங்கே இருக்கிறத நீங்கள் அப்படியே ஒரு டேரெக்டாக ஒரு லேப் செஷனுக்கு நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவே புரிஞ்சிடும். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இங்கே இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது, இந்த வீடியோ பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட்டு இங்கேருந்து எல்எஸ் கொடுத்துக்கிறேன். எனக்கு அந்த ஒரு ஃபைல் மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து டாக்கர் நெட்வொர்க் கிரியேட் கொடுத்து, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டாக்கர் நெட்வொர்க் அந்த நெக்ஸ்ட் கமெண்ட் கொடுங்க. டாக்கர் நெட்வொர்க் கொடுத்து எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப், இதுதான் வந்து அந்த டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் சொன்னல, பிரிட்ஜ், ஹோஸ்ட், நன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து இந்த டிஃபால்ட் நெட்வொர்க்கிங். இதுக்கு கூட இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட ஓன் நெட்வொர்க்கிங், இந்த பேர் வந்து நீங்கள் என்ன நேம் வேணால் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ என்னோட கேஸில் நான் வந்து அந்த மை நெட்வொர்க்கின்ற அந்த ஃப்ளோலேயே நான் காமிக்கிறேன். நீங்கள் இந்த பேரை வந்து அந்த மை நெட்வொர்க்கிங் சேஞ்ச் பண்ணிட்டு உங்களோட நேமோ, இல்லை உங்கள் ப்ராஜெக்டோட நேமோ, இல்லை எந்த டாஸ்கோட பேர் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த நேம் கொடுத்துக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு மை நெட்வொர்க்கிங் சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். இப்போ அகைன் திருப்பி இந்த டாக்கர் நெட்வொர்க் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்ம் பண்ணிருக்க இந்த மை நெட்வொர்க்கிங் இதில் வந்துடும். ஆனால் இது பாயிண்ட் அவுட் பண்ணும்போது நீங்கள் எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை இது எந்த நெட்வொர்க்கிங்கில் வரணும்னு சொல்லிட்டு. அப்போ அதனால் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இந்த பிரிட்ஜின்ற டிரைவுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக வரும். ஸோ அது எப்படின்னு பாருங்க. இப்போ கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மை நெட்வொர்க்கிங் ஆட்டோமேட்டிக்காக இந்த பிரிட்ஜின்ற நெட்வொர்க்கிங்குள்ளே அதுவே வந்து டிசைன் ஆகிடும். ஸோ 3F16 அதுதான் வந்து இந்த நெட்வொர்க்கிங்கோட ஐடியும். ஸோ இதான் சொன்னேன், நம்ம வந்து பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்னாலே டிஃபால்ட் நெட்வொர்க்கிங் அதுதான் வந்து காமனாக வந்து ஆக்குப்பை ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். அந்த கண்டெய்னர்ஸ்குள்ளே தான் வந்து 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு அந்த 2 கண்டெய்னர்ஸும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டெய்னர் 1க்கான கமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இதில் வந்து என்ன ஆகுனா ஜஸ்ட் சிங்கிள் லைனில் எழுதினாலும் இந்த மாதிரி நீங்கள் ஃபார்மேஷன் பண்ணி எழுதலாம். உங்கள் நெட்வொர்க்கிங், அதாவது டாக்கர் ரன் -ITD இந்த கண்டெய்னரோட பேர், கண்டெய்னர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு பேர். நெட்வொர்க்கிங் வந்து நீங்கள் என்ன நெட்வொர்க்கிங்கில் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களோ அந்த பேர் இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். ஃபைனலாக நான் உபுண்டுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் தான் கால் அவுட் பண்ணுறேன், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ என்கிட்ட இமேஜஸ் எதுவுமே இல்லை, அதனால ஆட்டோமேட்டிக்காக இது ஆன்லைன்லேருந்து புல் பண்ணிக்கும். ஸோ அதுவே இங்கே நீங்கள் வெறும் இமேஜஸ் ஒவ்வொன்று கொடுத்துருக்கேன், அதுவே லேட்டஸ்ட் இமேஜஸ் தான் புல் பண்ணிக்கும். இப்போ எனக்கு வந்து இமேஜஸும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அகைன் திருப்பி டாக்கர் PS கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இப்போ நீங்கள் கண்டெய்னர் 1ன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இங்கேயே நம்ம போட்டு கொடுக்கல அப்படின்னா நம்ம கண்டெய்னர், இப்போ நம்ம உள்ளே இருக்கிற டேட்டாஸ் எதுவும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போகிறது இல்லை. ஒரு கண்டெய்னர் டு ஒரு கண்டெய்னர் எப்படி கனெக்டிவிட்டி இருக்குது அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து போட்டு தேவையில்லை, அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸோ செகண்ட் ஒன் அதே மாதிரி இன்னொரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ அதையும் நான் கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 கண்டெய்னர்ஸுமே இருக்குது. அகைன் டாக்கர் PS கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 கண்டெய்னர்ஸுமே ஃபார்ம் ஆயிருக்கு, கண்டெய்னர் 1 கண்டெய்னர் 2ன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் இந்த டாக்கர் நெட்வொர்க்கிங், அதாவது இந்த இன்ஸ்பெக்ட் கமாண்ட்னு சொல்லிட்டு டாக்கரில் ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த கமாண்ட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களோட நெட்வொர்க்கிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது நீங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் பயோடேட்டா தெரிகிற மாதிரி
இந்த மை நெட்வொர்க்கிங்ன்ற ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க. அதோட கம்ப்ளீட் நெட்வொர்க்கிங் வந்து இந்த கமெண்ட்ல தான் உங்களுக்கு ஷோப் ஆகும். எத்தனை ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு டாக்கர் நெட்வொர்க்கிங் இன்ஸ்பெக்ட்ன்ற கமெண்ட் ஒர்க் ஆகும். இது வந்து நீங்கள் கொடுத்துருக்க பேர். நான் வந்து இந்த மை நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணியிருக்கனால அந்த பேரை இங்கே கவர் பண்ணியிருக்கேன். ஸோ கொடுத்து என்டர் பண்ணிக்கோங்க. கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செட் ஆஃப் வரும். நீங்கள் என்ன நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, உங்களோட நெட்வொர்க்கோட பேர் என்ன, உங்களோட அந்த நெட்வொர்க் ஐடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்ம் ஆயிருக்கும். நீங்கள் என்ன இதில் டிரைவரில் இருக்கீங்க, பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்கில் ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. நம்ம பண்ண போகிறது எல்லாமே IPv4 தான். ஸோ அதனால் ட்ரூன்னு கொடுத்துருங்க. IPv6 கிடையாது, அதனால் ஃபால்ஸில் இருக்குது. இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக அது வந்து 172 சீரீஸில் இருக்குது. இப்போ நீங்கள் மேக் பண்ணியிருக்க, அதாவது நீங்கள் உங்களோட கஸ்டமைஸ்டு நெட்வொர்க்கிங் நீங்கள் மேக் பண்ணியிருக்கனால அதுவும் வந்து நீங்கள் IP எதுவும் அசைன் பண்ணலை. ஸோ அதனால் நம்ம கிரியேட் பண்ணியிருக்க இந்த 172 சீரீஸ்க்குள்ளேயே வந்து இந்த 2 நம்பர்ஸுமே இருக்குது. ஸோ இங்கே 2ன்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது. இங்கே பாருங்கள், கண்டெய்னர்ஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆயிருக்கு. கண்டெய்னர் 1 இருக்குது. அந்த கண்டெய்னர் வந்து 2ன்ற 172.18.0.2ன்னு சொல்லிட்டு ஒன்று அசைன் ஆயிருக்கு. 3ன்னு சொல்லிட்டு அசைன் ஆயிருக்கு. இது ஏன் இந்த மாதிரி நீங்கள் ஏன் கேட்பீங்க? ஸோ 172 சீரீஸில் இருக்கு அப்படின்னா, நம்ம இங்கே பில்ட் பண்ணும்போது இங்கே ஐஃபன் நெட்வொர்க்கிங் அப்புறம் நீங்கள் ஐபிஎஸ் கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம். உங்களோட கஸ்டமைஸ்டு ஐபி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த 10 சீரீஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொடுக்காதனால அதுவே வந்து அந்த 172 சீரீஸ்க்குள்ளேயே வந்து செப்பரேட்டாக வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ 2, 3ன்னு சொல்லிட்டு 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதுதான் சொன்னால் அந்த 2 கண்டெய்னர்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகி வருது. நெக்ஸ்ட் இப்போ ஏதோ ஒரு கண்டெய்னருக்குள்ளே நம்ம லாகின் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த EXEன்றது ஏதாவது ஒரு கண்டெய்னருக்குள்ளே போகிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதை காப்பி பண்ணிக்கோங்க. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு EC2க்குள்ளே தான் இருக்கோம். நான் கிளியர் கொடுத்து நான் கிளியராக காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம EC2க்குள்ளே இருக்கோம். இங்கிருந்து இந்த டாக்கர் EXE கொடுத்து கண்டெய்னரோட அந்த நேம் கொடுத்து பேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கண்டெய்னருக்குள்ளே போயாச்சு. இது வந்து அந்த 21ன்றது கண்டெய்னருக்குள்ளே ஃபஸ்ட் கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். இங்கேருந்து அகைன் நான் திருப்பி இன்னொரு டூப்ளிகேட்டை காமிக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு கிளியராக புரியும் எதுக்குன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ நான் கண்டெய்னர் 1ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதோட நேம் தான் வந்து 21Aன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்கோம், 21A. அதாவது கண்டெய்னர் 1க்குள்ளே கரெக்டாக தான் இருக்கும். இதுலேருந்து இதையே நம்ம இங்கே இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா டிஃபால்ட்டாகவே கண்டெய்னருக்குள்ளே எதுவுமே இன்ஸ்டால் ஆகிருக்காது. ஒரு பிளெயினாக இருக்கிற ஒரு சர்வர் மாதிரி தான் அங்கே இருக்கும். அதுக்குள்ளே வந்து இந்த 2 கமெண்ட்ஸ் இது 1 by 1 எக்ஸிக்யூட் பண்ணிக்கோங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு அது எடுக்கல அப்படின்னா 1 by apt update, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனில் இந்த இன்ஸ்டாலேஷன் கமெண்ட்ஸ் கொடுத்துருங்க. ஸோ இது என்னன்னா பிங் கமெண்ட் கொடுத்து பார்க்கறதுக்காக இந்த ஐபி யூட்டில்ஸ்ன்ற ஒன்று இருக்கு, இங்கே காமிக்கிறேன். ஸோ இந்த ஐபி யூட்டில்ஸ்ன்றது இப்போ நம்ம பிங் பண்ணி பார்க்க போகிறோம். கண்டெய்னர் 1லேருந்து கண்டெய்னர் 2 பிங் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த ஐபி யூட்டில்ஸ் வந்து இருந்தால் தான் உங்களால் பிங் பண்ண முடியும். இது இல்லைன்னா உங்களால் பிங் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதையும் காப்பி பண்ணி அந்த கண்டெய்னர் 2 வந்து டைரெக்டாக கண்டெய்னர் 1ல் இருந்து கண்டெய்னர் 2 பிங் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா 1லேருந்து கண்டெய்னர் 2 பிங் பண்ணியிருக்கோம். நமக்கு ரெஸ்பான்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த ப்ராசஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த 2 கண்டெய்னர்ஸ் நீங்கள் நார்மலாக கிரியேட் பண்ணிவிட்டு, அதாவது இந்த பிரிட்ஜ் நெட்வொர்க்கிங்கே ஃபார்ம் பண்ணாமல் சென்ட்ரலாக ஒரு 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் பிங் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிங்கே ஆகாது. அதை வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எக்ஸாம்பிளுக்கு இங்கே டாக்கர் PS கொடுக்குறேன். சாரி, உள்ளே இருக்க கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. ஸோ இங்கேருந்து எக்ஸிட் கொடுத்து வெளில போயிடுறேன். இங்கே வந்து டாக்கர் PS கொடுக்குறோம். இப்போ என்கிட்ட வந்து ஆல்ரெடி வெளியே இருக்கா. இப்போ இங்கேருந்து நான் இன்னொரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டாக்கர் ரன் -itd. ஓகே. இது ரெண்டுமே வந்து இப்போ 172 சீரீஸில் இருக்குது. நீங்கள் வேறு சீரீஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த 3ஆவதாக கிரியேட் பண்ணியிருக்க கண்டெய்னர் வந்து இங்கே இருக்கிற 2 கண்டெய்னர் கூட கம்யூனிகேட் ஆகாது. ஏன்னா அது வேறு சீரீஸில் இருக்கும், இது வேறு சீரீஸில் இருக்கும். 1 to 1 கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாது. இப்போ நம்ம நெட்வொர்க்கிங் ஃபார்ம் பண்ணிட்டனால இந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த லேப் செஷன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த டாக்கர் PS கொடுத்த நான் காமிக்கிறேன் அது என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணுங்க. இந்த நெட்வொர்க்கிங் எல்லாம் கொடுக்காம இந்த நெட்வொர்க்கிங் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெப் 1 ஃபாலோ பண்ணாமல் டேரெக்டாக வந்து ஸ்டெப் 2 போகும்போது இங்கே கண்டெய்னர் 3ன்னு ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க. அங்கே நெட்வொர்க்கிங் இருக்குல்ல, இந்த லைனை ரிமூவ் பண்ணிடுங்க. வெறும் டாக்கர் ரன் -itd -name கண்டெய்னர் 3ன்னு கொடுத்துருங்க. இல்லை வாட் எவர் நேம்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துட்டு உபுண்டு கொடுத்துருங்க. அப்போ இது வந்து என்ன ஆகும்னா செப்பரேட்டாக 172 சீரீஸில் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஆனால் அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நீங்கள் ஃபார்ம் பண்ணும்போது அந்த கண்டெய்னர்ஸ்லேருந்து இன்னொரு கண்டெய்னர்ஸ் கம்யூனிகேட் பண்ணி பார்த்து அதே மாதிரி இன்னொரு வாட்டி கண்டெய்னர் 2 கண்டெய்னர் 4ன்னு சொல்லிட்டு இன்னொன்று கிரியேட் பண்ணுங்க. இதே மாதிரி நெட்வொர்க்கிங் இல்லாமல் கண்டெய்னர் 2 அண்ட் தென் கண்டெய்னர் 3 கண்டெய்னர் 4ன்னு சொல்லிட்டு அப்போ அங்கேருந்து இதே மாதிரி ஒரு கண்டெய்னர் 3லேருந்து கண்டெய்னர் 4 பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிங் ஆகாது. ஏன்னா வேறு நெட்வொர்க்கிங்கில் இருக்கும். இப்போ நம்ம வந்து ரெண்டத்தையும் ஒரே நெட்வொர்க்கிங்கில் போட்டிருக்கனால இந்த நெட்வொர்க்கிங் பிரிட்ஜ் மாதிரி மேக் பண்ணியிருக்கனால உங்களுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அந்த எரர் கேஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பிங் பண்ணுங்கள். இல்லை நம்ம டெலிகிராம் சேனல்லே வந்து நீங்கள் உங்களோட கொரிஸை வந்து நீங்கள் அங்கே ஆட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி சொல்யூஷன்ஸ் தரேன். ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெஸ்பான்ஸ் வர ஆரம்பிச்சிது. அதுதான் வந்து இங்கே மெயின். ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் வந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டெய்னர் 2 பிங் பண்ணி பார்க்க முடியும். நீங்கள் Ctrl+C கொடுத்து அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு எக்ஸிட் கொடுத்தீங்கன்னா அதுலேருந்து வெளில வந்துடலாம். இல்லை எனக்கு அதுலேருந்து ஐபிஎஸ் நான் எடுக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட் நீங்கள் கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஐபிஎஸ்ஸே வரும் டேரெக்டாகவே. நீங்கள் EC2 செகண்ட் கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்களா அந்த கண்டெய்னரோட ஐபியே வந்து உங்களால் பார்க்க முடியும். இப்படி தான் வந்து ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னரை ஃபார்ம் பண்ணி பார்க்குறதுக்கு இதுதான் மெத்தட். ஸோ நெட்வொர்க்கிங் காமனாக கிரியேட் பண்ணி 2 கண்டெய்னரையும் ஒரே நெட்வொர்க்கிங்கில் கொண்டு வரதுக்கு இந்த நெட்வொர்க்கிங் கான்செப்ட் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் தென் நீங்கள் ஃபைனலாக வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணுறதுக்கு இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்து க்ளீனப் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா கண்டெய்னர்ஸ் நிறைய ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு தான் அது இதுவாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை தான் அந்த ஸ்டெப்ஸு நீங்கள் 1 by 1 எக்ஸிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்கோ அதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம்குள்ளே போயிடலாம். எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ புரியலன்னா அகைன் திருப்பி ஒரு வாட்டி ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த லேப் செஷன்ஸையும் ஒரு வாட்டி பண்ணி பாருங்கள். இப்போ இந்த வால்யூம் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பைண்ட் மவுண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த பைண்ட் மவுண்ட்ன்றது நீங்கள் எங்கே மிஷின்ஸ் லான்ச் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஹோஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கே நடக்கிற ஒரு கான்செப்ட் தான் இந்த பைண்ட் மவுண்ட். நீங்கள் இந்த பைண்ட் மவுண்ட்டுக்கு ஒரு டேரக்டரி அதெல்லாம் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணிக்கிங்க. நான் அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி நான் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம நார்மலாக எங்கே இருக்கோன்னா ஹோமில் உபுண்டுல இருக்கும். அங்கேருந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் மேக் பண்ணிக்கிங்க. நம்ம ஆட்டோமேட்டிக்காக இப்போது இந்த பிளேஸ்க்கு மாறிட்டோம். ஸோ டாக்கர் பிண்டு -டெமோன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்க்கு மாறிட்டோம். இங்கேருந்து ஒரு ஃபைல் மேக் பண்ணிக்கோங்க. இந்த post.txt சொல்லிட்டு ஒரு ஃபைல் மேக் பண்ணிக்கிறேன். ஸோ அது இங்கே இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எல்எஸ் கொடுத்து பார்த்தாலும் அந்த ஃபைல் இருக்க போகுது. நீங்கள் அந்த கேட் கொடுத்து பார்த்தாலுமே உள்ளே இந்த கண்டென்ட் ஹலோ ஃப்ரம் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு அந்த கண்டென்ட்டும் இருக்க போகுது. நீங்கள் அப்படியே அந்த டெமோ ஃப்ளோவை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அதே மாதிரி திருப்பி இன்னொரு கண்டெய்னர்ஸ் கிரியேட் பண்ணிக்கோம். இந்த கண்டெய்னர்ஸ்க்கு இந்த போர்ட், அதாவது இந்த பாத் வந்து நம்ம எங்கே இருக்கோமோ அந்த பாத்தை தான் இங்கே டினோட் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் எனக்கு இந்த இடத்துல வேண்டாம், நான் ஓனாக கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பிளேஸ் இருக்குல்ல, இந்த பாத் இருக்குல்ல, PWDன்னு கொடுத்தா இந்த பாத்தை நீங்கள் ஓனாக அங்கே டைப் பண்ணிக்கலாம். ரெண்டுமே இருக்குது. ஸோ எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து செல் ஸ்கிரிப்டிங். ஸோ செல் ஸ்கிரிப்டிங்க்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்காதவங்க இந்த மாதிரி ஷார்ட்கட்டாக நீங்கள் எப்படி அதை கால் அவுட் பண்ணி பார்க்குறது அப்படின்ற மாதிரி கற்றுக்கங்க. இது லினக்ஸோட ஒரு டெர்மினாலஜிஸ். ஆஸ் அ டெவலப்ஸ் இன்ஜினியர்ஸாக நீங்கள் லாங் டேர்முக்கு ரன் பண்ணும்போது இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. இதை கொடுத்து என்டர் பண்ணிக்கிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் டாக்கர் வால்யூம் எல்எஸ் கொடுக்கணும். அங்கே எப்படி நெட்வொர்க்கிங் எல்எஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி டாக்கர் வால்யூம் எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டாக்கர் வால்யூம்ஸ் ஏதாவது ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஷோப் ஆகும். ஸோ அது ஏன் ஃபார்ம் ஆகணும்னு நெக்ஸ்ட் காமிக்கிறேன். அதே மாதிரி இப்போ நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்க அந்த கண்டெய்னர்ஸ்க்குள்ளே போங்க. இப்போ நம்ம கண்டெய்னரோட பேர் வந்து பின் கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே போயிடும். ஓகே, டாக்கர் வால்யூம் எல்எஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வால்யூம் ஓகே, நம்ம வால்யூம் இன்னும் கிரியேட் பண்ணதுனால ஓகே ஷோ ஆகலாம். ஓகே ஃபைன். இந்த கமெண்ட் கொடுத்துருங்க. ஸோ அங்கே காப்பி பண்ணியிருந்தேன். நீங்கள் வச்சிருக்க கண்டெய்னருக்குள்ளே ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஃபஸ்ட்டு இங்கே டாக்கர் பிஎஸ் கொடுத்து பார்க்குறேன். ஆல்ரெடி ஒரு கண்டெய்னர் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த கண்டெய்னர் வந்து பின் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்குது, DD520. அந்த கண்டெய்னருக்குள்ளே நம்ம இப்போ போக போகிறோம். ஸோ உள்ளே போயாச்சு. DD520 அந்த கண்டெய்னருக்குள்ளே இருக்கும். இந்த கண்டெய்னருக்குள்ளேருந்து நம்ம ஆப்னு சொல்லிட்டு ஒரு பாத்துக்குள்ளே மூவ் பண்ணிவிட்டு அங்கே வந்து இந்த கேட் கமாண்ட். ஸோ இங்கே ஒரு போஸ்ட் ஃபைல் வந்து ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு எல்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும். அது வேணால் நான் உங்களுக்கு Ctrl+C கொடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே எல்எஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சருக்குள்ளே போயிட்டு CD ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படியே கால் பண்ணி பார்த்தால தெரியும். இதுதான் நம்ம வெளியே ஃபார்ம் பண்ணியிருப்போம். அந்த ஹோஸ்ட் ஃபைல் தான் வந்து இங்கே இருக்கும். ஸோ டேரெக்டாக நீங்கள் இங்கேயே கொடுத்துருங்க, ஹலோ ஃப்ரம் ஹோஸ்ட். இதை நம்ம எங்கே பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த வெளியே இருக்கிற இந்த ஹோஸ்ட் பிளேஸ், அதாவது இந்த CD கொடுத்து பிளேஸ் இருக்கு. CD டாக்கர் இங்கே ஒரு ஹோஸ்ட் ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலுக்குள்ளே இந்த ஹோஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் கொடுத்துருக்க லைன்ஸ் தான் வந்து ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறது இங்கே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இன்கேஸ் நான் இப்போ கண்டெய்னருக்குள்ளே இருக்கேன்.
இப்போ இங்கே போயிட்டு நான் அகைன் திருப்பி வந்து ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணிக்கிறேங்க. இங்கே அந்த போஸ்ட் ஃபைலில் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போயிடலாம். இங்கே தான் அந்த போஸ்ட் ஃபைல் இருக்குது. இங்கே வந்து விஐ கொடுத்து போஸ்ட் ஃபைல். ஓகே, இதெல்லாம் இங்கே இல்லை. ஸோ ஓகே, நான் இங்கேருந்து காமிக்கிறேன். நான் வெளியவே ஒரு சேஞ்சஸ் மேக் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக அந்த நேனுவலாக இருக்கும். ஸோ நேனோ கொடுத்து இந்த போஸ்ட் ஃபைல் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே ஹலோ ஃப்ரம் போஸ்ட்னு இருக்கா, இதை சேஞ்ச் பண்ணிட்டு அப்படின்னு கொடுத்துட்டு Ctrl+Ctrl+X கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல வந்து இந்த போஸ்ட் ஃபைலை வியூ பண்ணி பாருங்க ஒரு வாட்டி. நான் கொடுத்துருக்க அந்த லைன் வந்து ஆட் ஆயிருக்கு. ஸோ இங்கே 2 லைன் இருக்கு. இது வந்து வெளியே இருக்கு. நீங்க எங்க பைண்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த பிளேஸ்ல இருக்கு. இதே லைன்ஸ் நம்ம இங்க போய் பார்த்தாலுமே எல்எஸ் கொடுத்துட்டு இந்த கேட் கொடுத்து இந்த போஸ்ட் கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஆட் ஆயிரும். இதுக்கு பேர் தான் வால்யூம். ஸோ நீங்க இங்க என்ன டேட்டா இருக்கோ அதே டேட்டா நீங்க வச்சிருக்கிற அந்த பைண்ட் மவுண்ட் ஒன்று பண்ணிருக்கீங்களா, அந்த பைண்ட் மவுண்ட்லயும் டேட்டா ஃபில் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண முடியல, உள்ள அது இன்ஸ்டாலேஷன்லாம் பண்ணணும். ஸோ அதை நான் காமிக்கல. இங்கே நீங்கள் டேட்டா கொடுத்தாலும் சரி அங்கே வரும், அங்கே கொடுத்தாலும் சரி அது இங்கே வரும். 2 பிளேஸ்மே வந்து சிங்க்லேயே இருக்கும். அதுதான் வந்து வால்யூமோட கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து டாக்கர் வால்யூம்னு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து வால்யூம் கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த வால்யூம் கிரியேட்க்கு நான் ஃபர்ஸ்ட் பண்ணலை, ஸோ அதனால் அது அங்கே ஷோப் ஆகலை. இது வந்து கண்டெய்னருக்குள்ளே இருக்குது. நம்ம அங்கேருந்து எக்ஸிட் பண்ணி எடுத்துக்கலாம். வெளியே வந்தாச்சு. இந்த கிளியர் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து கிரியேட் கொடுத்துருங்க. ஒரு வால்யூம் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த வால்யூம் வந்து இப்போ நம்ம எல்எஸ் கொடுத்து பாருங்க. இப்போ மை வால்யூம் சொல்லிட்டு ஒரு வால்யூம் நீங்கள் என்ன கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அது இருக்கும். இப்போ இந்த வால்யூமை மட்டும் தனியாக இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பாத் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ எந்த பாத்தில் உங்களுக்கு இங்கே மவுண்ட் டேட்டா இருக்கோ அந்த பாத் இருக்கும். இதுதான் வந்து மவுண்ட் பாயிண்ட்ல இருக்கிற வால்யூம்ல இருக்கிற கான்செப்ட். ஸோ வால்யூம்குள்ள நீங்கள் அதாவது கண்டெய்னருக்குள்ளே இருக்கிற ஒரு ப்ராசஸ் தான் வந்து இந்த ஃப்ளோ அங்கே நடக்குதா. இப்போ அகைன் திருப்பி இன்னொரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மை வால்யூம் எந்த பார்த்து எந்த டேட்டான்னு சொல்லிட்டு ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்து இன்னொரு கண்டெய்னர் ஃபார்ம் பண்ணிக்கிறேன் நான். இப்போ நான் இங்கே இருக்க கண்டெய்னர் வந்து வால்யூம் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் ஃபார்ம் ஆயிருக்கும். நான் இங்கேருந்தே காமிக்கிறேன் அதை. ஸோ டாக்கர் பிஎஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வால்யூம் கண்டெய்னர்னு சொல்லிட்டு ஒன்று A96 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டெய்னர் இருக்கும். A96 அந்த கண்டெய்னர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் இருந்து நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணுங்கள். அந்த வால்யூம் கண்டெய்னருக்குள்ளே போயிட்டு அங்கே உள்ள டேட்டா மாற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் வெளியவே பார்க்க முடியும். ஸோ அதை வந்து இங்கேயே பாருங்கள். அந்த கண்டெய்னருக்குள்ளே போயாச்சு. இந்த கண்டெய்னருக்குள்ளே இருந்து அதே மாதிரி இந்த உள்ள கண்டெய்னருக்குள்ளே நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். கண்டெய்னர் லெவலில் சேஞ்ச் பண்ணுற ஒரு டேட்டாஸ் இதெல்லாமே கொடுத்தாச்சு. இந்த கண்டெய்னர்ஸை நம்ம ஒரு வாட்டி வியூவும் பண்ணி பார்த்துக்கலாம். டாக்கர் வால்யூம் டெமோன்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ஃபைன், நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. அண்ட் தென் இந்த கண்டெய்னர்லேருந்து நீங்கள் இங்கே வெளியே கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து உங்களோட வெளியே இருக்கிற கண்டெய்னர்ஸ், அதாவது இந்த பாத் ஒன்று இருக்குல்ல, இந்த பிளேஸ் ஆஃப் பாத் ஒன்று இருக்குல்ல, இந்த பிளேஸ்க்குள்ளே நீங்கள் போய் பார்த்தாலுமே உங்களுக்கு அந்த டேட்டாஸ் இருக்க போகுது. அதுதான் வந்து இந்த 2 பிளேஸ். நீங்கள் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் லெவலில் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே, இல்லை எனக்கு இந்த வால்யூம் பாத்தில் நீங்கள் கொடுத்தாலும் ஓகே. இந்த 2 பிளேஸ்லுமே வந்து சிமிலர் டைப் ஆஃப் டேட்டாஸ் தான். இது வந்து எங்கன்னா கண்டெய்னர் பைண்ட் மவுண்ட்ன்றது கண்டெய்னர் எங்கே ஹோஸ்டாக இருக்கோ அந்த பிளேஸ். இந்த வால்யூம்ன்றது கண்டெய்னர் லெவலில் இருக்கிற ஃபார்ம் பண்ணியிருக்கிற டேட்டாஸ். ஸோ இதுதான் வந்து கம்ப்ளீட் டேட்டாஸோட ஸ்ட்ரக்சர்ஸ். இது இந்த மாதிரி தான் நீங்கள் என்ன டேட்டாஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கீங்கனாலுமே இப்போ இந்த ஃப்ளோவில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 2-3 கண்டெய்னர்ஸ் நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் அது ரெண்டுமே ஒரே நெட்வொர்க்கிங்ல கொண்டு வந்திருக்கீங்க, ஒரே வால்யூம்குள்ள அட்டாச் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்கிற டேட்டா இன்னொரு கண்டெய்னர்லையும் காப்பி பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பைண்ட் மவுண்ட்ல ஆல்ரெடி உள்ள ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க. அது வந்து பைண்ட் மவுண்ட்னு சொல்லிட்டு EC2ல எங்கே இருக்கோ அந்த பிளேஸ்க்கு சிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ நீங்கள் வெளியே கொடுத்தீங்கன்னா உள்ள கண்டெய்னருக்குள்ள இருக்கும், கண்டெய்னருக்குள்ள கொடுத்தீங்கன்னா வெளியே இருக்கும். இந்த வால்யூம் கான்செப்ட்ல 2 கண்டெய்னர்ஸ் ஃபார்ம் பண்ணி ஒரு கண்டெய்னர் இருக்கிற டேட்டாவை இன்னொரு கண்டெய்னர் வந்து பார்க்க முடியும், இன்னொரு கண்டெய்னர் இருக்கிற டேட்டாவை இங்கே பார்க்க முடியும். இந்த 2 டைப் ஆஃப் டேட்டாஸையும் வந்து நீங்கள் ஃபார்ம் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த லேப் வந்து நீங்கள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் செட்டப் இங்கே உங்களுக்கு இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் பார்க்கும்போது இது வந்து பப்ளிக்காக மாறிடும். அண்ட் தென் நீங்கள் இந்த சேனலை என்னோட பேஜை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கேயே இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இந்த ஃபாலோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு இங்கே ஃபாலோ இருக்கும். ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதான் அந்த நேம், நீங்கள் ஃபாலோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக வந்து டாக்கரில் இந்த அட்வான்ஸ் நெட்வொர்க்கிங் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கொரிஸ் டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலில் நீங்கள் போடுங்க. அங்கே வந்து உங்களுக்கு டெய்லி வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸு, நோட்ஸு எல்லாமே வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் ரொம்ப இமீடியட் கொரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்லேயே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கேயும் வந்து நான் உங்களுக்கு ஏதாவது சால்வ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.